இதெல்லாம் கடவுளோட வேலைங்களாச்சே. இல்லைங்க, இதெல்லாம் லக்னாதிபதியோட வேலை. லக்னாதிபதி தான் உங்களை தவறு செய்ய வைப்பார். லக்னாதிபதி தான் உங்களை மரியாதையான ஒரு விஷயம் செய்ய வைப்பாரு. லக்னாதிபதி தான் கொண்டு பாலங்குழியிலையும் தள்ளுவார். வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்டதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. அண்ணே, ஐ ஹேவ் அ டவுட், ஒன் டவுட். இஃப் அண்ட் எர்த்குவேக் அண்ட் ஓகே, எர்த்குவேக் மாதிரியான இயற்கை சார்ந்த அமைப்புகள்ல 100க்கு மேல ஆட்கள்லாம் ஒரே நேரத்துல இறந்து போறாங்களே, இதுக்கு ஜோசியம் வந்து என்ன சொல்லுது? ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு? ஓகே, இதுல எனக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, சில விஷயத்துல நான் சில பேரை முரண்படுவேன், என்னுடைய குருவை கூட முரண்படுவேன். ஓகேங்களா? ஏன் இதுல மட்டும் முரண்படுவேன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது, சுனாமி வருது, எர்த்குவேக் வருது, இல்ல ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட் வருது, இல்ல ஃபிளைட் கிரஷ் ஆகுது. ஓகே, இந்த அமைப்புகள் ஒருத்தருக்கு நடக்கிறதுக்கு அவங்களுடைய ஆயுள் பாதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்றாங்க, இயற்கை சார்ந்த பேரிடர்களுக்கு பொதுவான அமைப்புகள்ல ஆயுள் நல்லா இருக்கிறவர் கூட இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஆனா இதுல நான் கொஞ்சம் முரண்படுவேன். ஏன்? உங்களுடைய ஜாதகத்தில், ஒரு ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கிற பட்சத்தில் சரியான முடிவுகள் எடுக்கிறது, பிரச்சனையான இடங்களுக்கு உங்களை போக விடாமல் செய்வது, இதெல்லாம் அந்த லக்னாதிபதியோட வேலைங்க. தயவு செய்து பிளானெட்டை வேலை செய்யற ஒரு இதா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சாமி, கன்ஃபியூஸ், பரிகாரம் இதுக்குள்ளெல்லாம் உங்க போகவே மாட்டீங்க. பிளானெட் இதை தாங்க பண்ணும். கடவுள் கும்பிடுறது அப்ப எதுக்கு? ஒழுக்கத்துக்கு தான். ஒழுங்காவாச்சும் இருப்போம், கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்துக்கு நல்லா ரீசன்ட்லி இந்தியால வந்து ஒரு விஷயம் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபிளைட் கிரஷ் ஆகுது, அந்த ஃபிளைட் வந்து விழுந்துருது. அந்த இடத்துல 40 நிமிஷம் ஒருத்தர் லேட்டா வந்துட்டாரு ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபிளைட்ல ஏற அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் அலோவ் பண்ணல. இப்போ ஃபிளைட்ல இறந்து போன அத்தனை பேருக்கும் பிறந்த ஜாதகம் இந்த இடத்துல மரணத்தை கொடுக்கறதுக்கான விஷயங்களை பண்ணிருச்சு. அவருடைய ஜாதகத்துல அதே ஃபிளைட் தான், ஆனா அதுல அவர் போய் ரீச் பண்ணாம இருக்கிறதுக்கான தடைகளையும் தாமதங்களையும் காலையில தூங்க வச்சிருப்பாரு, லேட்டா எழுந்திரிச்சிருப்பாரு. லேட்டா எழுந்திரிச்சு எல்லா விஷயத்தையும் லேட்டா பண்ணி டிராவல்ல ஜேம் உருவாக்கி இதெல்லாம் பண்ணுமா? இதெல்லாம் கடவுளோட வேலைங்களாச்சே. இல்லைங்க, இதெல்லாம் லக்னாதிபதியோட வேலை. லக்னாதிபதி தான் உங்களை தவறு செய்ய வைப்பார். லக்னாதிபதி தான் உங்களை மரியாதையான ஒரு விஷயம் செய்ய வைப்பாரு. லக்னாதிபதி தான் கொண்டு பாலங்குழியிலையும் தள்ளுவார். ஓகேங்களா? அப்ப திரும்ப வந்துருவோம். லக்னாதிபதி லக்னத்துல சனி இருந்தா சனி பார்த்தா அது இது இந்த கான்செப்ட் எல்லாம் பேசணும்ல, எல்லாம் இதனை ஒட்டுனது. அப்ப இறந்து போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லவா? இறந்து போனவங்க ஆத்மாவா வருவாங்கன்றதுல கூட எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. நான் பேயை நம்புவேன். ஆனா இறந்து போனவங்க ஆத்மாவா வருவாங்களான்றதுக்கு ஜோதிடத்தில் சில விஷயம் வந்த பிறகு ஒருத்தர் இறக்கிறது எப்படி அவருடைய முதல் மூச்சு அவங்களுடைய ஜோதிடத்தின் அமைப்புகள் அமையுதோ அதே மாதிரி அவங்களோட கடைசி மூச்சு அந்த அமைப்புகள்ல தான் அமையும். அப்போ இதையெல்லாம் டிசைட் பண்ணி வர்றது நம்மளுடைய பூர்வீகம் சம்பந்தப்படக்கூடிய முன்வினை பயன். அதுக்குன்னு போன ஜென்மத்துக்கு போகுமா, அடுத்த ஜென்மத்துக்கு போகுமா, இந்த போன ஜென்மத்தையும் அடுத்த ஜென்மத்தையும் பத்தி பேசக்கூடிய ஜோதிடர்கள் கடவுள். நான் வந்து கடவுள் இல்லை. எனக்கு இந்த ஜென்மத்துல உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எனக்கு ஜோதிட கணிதம் தெரியும். ஓகேங்களா? ஒருவேளை நான் உங்களுடைய போன ஜென்மம், ஒருவேளை உங்களுடைய அடுத்த ஜென்மத்தை நான் போய் பார்க்கணும் அப்படின்னா நான் கடவுளா இருக்கணும். ஓகேங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கடவுள் இல்லை. எனக்கு பசிக்கும், எனக்கு வந்து தேவைகள் இருக்கும், எனக்கான சில விஷயத்த நான் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? அப்போ மனுஷனா இருக்கிற என்னால இந்த ஜென்மத்துல இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியும். அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆயுள நிர்ணயம் பண்ணுவது உங்களுடைய லக்னாதிபதி, அட்டமாதிபதி, அதே மாதிரி ஆயுளுக்கு காரகனான சனி. ஓகேங்களா? இதுதான் பிரதர் நீங்க கேட்டதுக்கான விளக்கம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.